வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீ பாருங்கள், 20/4/2025 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் தான் நம்ம எப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 19/4/2025 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 6/9/8 1 மணிக்கு பார்த்திங்கன்னா 6/9/8 6/8 கிடச்சிருக்கு. ஆனால் போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் ஏ போலையும் 8ஆம் நம்பர் சி போலையும் கொடுத்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். 9ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. இதில் பார்த்திங்கன்னா 6/8 அப்படின்றது பார்த்திங்கன்னா 8/6/5 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8ம் 6ம் பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகி நம்மளுக்கு ஏசியில் வந்து மிஸ் ஆகிருக்கு. நம்ம ஏசியில் கனெக்ட் ஆகிருக்கு. 5ஆம் நம்பருக்கு பதிலாக 9ஆம் நம்பர் கிடச்சிருந்தது அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஆல் போலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சுன்னு 4-2 இன்றைக்கி உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. மற்ற 2 நம்பரும் கிடச்சிருக்கு. இந்த ஆல் போலில் கிடச்சிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே. 1 மணியை பொறுத்த வரைக்கும் நம்பர் கிடச்சிருக்கு, எல்லாமே மிஸ் ஆகி வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணியை பொறுத்த வரைக்கும் 7/9/8 இதில் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போலில் பாஸ் ஆகிருக்கு. 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. ஏ போலில் மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். நம்மளுக்கு சி போலில் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. 7-8 நம்ம சேர்த்து கொடுக்கல. நம்மளுக்கு பாக்ஸில் பார்த்திங்கன்னா 4-7-8 அப்படின்னு நம்ம ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா 4க்கு பதிலாக 9ஆம் நம்பர் பவர்லன்னு கூட சொல்லலாம், பவரில் மிஸ் ஆகி வந்திருக்கு. இதில் 7-8 அப்படின்றதும் பார்த்திங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஆல் போர்டு பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சுன்பா. 4-2 நல்ல ஒரு கனெக்டில் தான் இருந்தது, ஃபெயில் ஆகிருக்கு இன்றைக்கி. ஓகே, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. சி போர்டு வெற்றி கிடச்சிருக்கு 6 மணிக்கு. 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 5-1-0 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 0 பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. சி போர்டில் மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். 5-0 அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸ்ட்ராங்காக கொடுத்த செட்லேயும் நம்மளுக்கு 5-0 அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏசி வந்து நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குன்பா. ஏசி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நம்மளுக்கு 2 செட்டில் ஒரு செட் வந்து வெற்றி கொடுத்துருக்கு. 5-0-6 ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம். இங்கேயும் 5-0 பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். அதில் பவரில் 1ஆம் நம்பர் அப்படின்னு கூட சொல்லலாம். 1ஆம் நம்பரில் மிஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு 5-0 பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. ஏசி வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 0 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா. ஏ போர்டு கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. 2 செட்டு நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு. அதுவும் ஸ்ட்ராங்காக கொடுத்ததில் வெற்றி கிடச்சிருக்கு. அதேமாதிரி பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஸ்ட்ராங்காக கொடுத்ததுலேயும் ஆல் போர்டு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்குன்பா. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 8 மணிக்கு ஒரு அற்புதமான வெற்றி. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங் குரூப் இருக்குதுன்பா. கெஸ்ஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 300 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும்பா. 300 ரூபா கட்டினீங்க அப்படின்னா 1 மாதத்துக்கு, அதாவது 30 நாளைக்கு உங்களுக்கு கெஸ்ஸிங் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 மணி 6 மணி 8 மணி கேரளா இந்த 4 ஷோவும் சேர்த்து உங்களுக்கு 30 நாளைக்கு கெஸ்ஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் ஆப்பும் பார்த்திங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா 3D செட் மட்டும்தான் நான் அதில் வந்து ரெஃபர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரேட்டும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். நம்மளே ஈஸியாக அதிலே வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். அதனால தான் நான் அந்த ஆப்பை வந்து ரெஃபர் பண்ணுறேன். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டைப் பண்ணி பாருங்கள். அந்த ஆப் யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம அதுக்கான வீடியோ பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள் 20/4/2025 டிஎல்ஆர்டிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4-0, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-3. ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 01 06 07 03 57 53. எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா 07 03 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு பட்டால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 417 413 467 463 017 063. எனக்கு இதில் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா
067013 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கும் ஸ்ட்ராங் பட்டதுனால ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7-3லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். 2ல் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நானும் நிறையா கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம், ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. ஆனால் ஆல் போர்டு மிஸ் ஆகுது. ஓகே, நம்மளும் எப்படியாச்சும் நம்ம கொடுத்து ட்ரை பண்ணலாம் தான் பார்க்குறேன். கண்டிப்பாக தொடர்ந்து வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம்பா. எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுத்திருக்கேன், பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6-5, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-9. ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற மாதிரிங்க. அதில் பாருங்கள் 1-7, 2-7, 2-9, 5-1, 5-2, 5-9. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 1-7, 2-7. பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6-1-7, 6-1-9, 6-2-7, 6-2-9, 5-1-7, 5-2-9. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 6-1-7, 5-2-7. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5-7. 5-7லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்னு தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 5ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 7ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 7ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8-7, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-0, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-3. ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். அதில் பாருங்கள் 8-5, 8-0, 8-2, 7-5, 7-0, 5-2. எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 8-5, 8-0. பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 8-5-2, 8-5-3, 8-0-2, 8-0-3, 7-5-2, 7-0-3. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 8-5-2, 8-0-3. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5-0. 5-0லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெயினாக நம்ம கெஸ்ஸிங் எல்லாமே ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்னு தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 ஷோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்பர் பார்த்திங்கன்னா 7-7, 3-3, 5-5, 0-0 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்பர் 3 ஷோக்கும் சேர்த்து உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு பட்டதுனால் ஏதாச்சும் ஒரு ஷோவில் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி, ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கான ரிசல்ட் பார்க்கலாம். பாய்.